வணக்கம். இது வடை போச்சு. நான் உங்க குசுமி அந்தரங்கன் தம்பி. என்னன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம அடிக்கக்கூடாதுங்கிற ஆளை அடிச்சா பாவம், நம்ம சீண்டக்கூடாதுன்னு நினைச்ச ஆளை சீண்டுனா தேவையில்லாத வேலை நமக்கு. ஏன்னா நம்ம தளபதியை வந்து பொறுத்த வரைக்கும் அவரோட எதிரி யாரு? எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இப்ப ஏன் இந்த அதிமுக வந்து அடின்னா ஒரு லெஃப்ட்ல அடிக்கிறாப்புல ஆளு, புரியுதுங்களே? பெரிய ஆள் இல்லையா யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கதான் பெரிய ஆள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு எதுக்குமே சமம் கிடையாது, புரியுதுங்களா? தளபதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு ஆள் கிடையாதுப்பா. ஆமா ஆமா, என்னப்பா பேசுறீங்க? இல்லங்க, திமுகவே ஒரு ஆளு கிடையாதுதான். திமுக பெரிய திமுக எதிர்ப்பாரு. அவரெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து விளாடிமிர் புதின் இவங்களை எதிர்க்க வேண்டிய ஆள் அவரு, புரியுதுங்களா? இங்க வந்து சும்மா வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக சொல்லுது நீங்க வந்து கொடநாடுல கை கட்டி நின்னீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் தான் உங்க கூடவே போனேன் அன்னைக்கு. தலைவா படத்துல நான் தான் கூடவே போனேன். அந்த டைம் டு லீடுன்னு வச்சதே நான் தான். நீங்க வைங்க, பிரச்சனை வரும், வந்தா நம்ம போய் என்ன செய்யணும் நான் சொல்றேன். என்னென்ன பரவாயில்லையான இதுவும் பிரச்சனையாகணும் அவர் கேட்டாரு விஜய். நான் நீங்க வைங்க. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருந்துச்சு? 2016 ரூல் மீன் அப்படின்னு வச்சு நான் தான் வச்சு கொடுத்தேன். ஐயோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதுன்னு கொஞ்சம் சாஃப்டா வைங்க. அப்படி சொல்லல டைம் டு லீடுன்னு வைங்கன்னு வச்சுட்டாப்ல. அப்ப பிரச்சனை வருது. நீங்க கொடநாடு வாங்கன்னு போன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ராமாபுரம் வாங்கன்னாங்க. நான் தான் சொல்றேன் ராமாபுரம்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு. சரி அப்ப இந்த கட்சி ஆபீஸ் இல்ல, ஆமா கட்சி ஆபீஸ் வாங்க அப்படின்னாங்க. வர முடியாதுன்ட்டாங்க. ஆமா போயஸ் கார்டன் தான். ஆமா அப்புறம் வந்து கொடநாடுக்கு வந்து நான் கொடநாடு தான் வருவேன் இவர் தான் முடிவு பண்ணாரு. நம்ம விஜய் தான் முடிவு பண்ணார். வந்தா கொடநாடு தான் வருவேன், நீங்க வாங்கன்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாருன்னா உயிருக்கு பாதுகாப்பு இருக்குல்ல. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாருன்னா எனக்கு தெரியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்ல. ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல எழுதி கொடுத்தது நான் தான்யா. நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா? நான் தானே எழுதி கொடுத்தேன். ஆனா அது கிழிச்சு போட சொல்லிட்டேன். நான் பேசுனது நான் சொன்னதுதான் அவர் சொன்னாரு. நான் சொன்னதான் சொன்னாரு. அப்ப அந்த சிஎம் வந்தாங்கல்ல, அவங்க பிஏவோட இப்படி புடனைய புடிச்சிட்டு இனி என் வழியில வந்த அப்படின்னு அடிச்சே பேசி பயமுறுத்தினாரு. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போனது என்னன்னா, நமக்கு எங்கெல்லாம் ஆபத்து இருக்குன்னு முன்னாடி போய் சர்க்கிள்ல போய் செக் பண்ணிட்டாரு. அவரே செக் பண்ணிக்கிட்டாரு. அவரே பாத்துக்கிட்டாரு. அப்பெல்லாம் இந்த ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு இல்லல்ல, அதனால அவரே செக் பண்ணிக்கிட்டு தான் போய் நின்னாரு. ஆமா ஆமா, நான் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நீ நான் சேவ் பண்றீங்க, நான் கவனிக்கலங்க. நான் தான் ஓடிட்டு போனேன் காரை. அவரே அன்னைக்கு வந்து டிரைவர் லீவுப்பா, ஒரு ஆக்டிங் டிரைவர் போடுறாங்க. ஆக்டிங் டிரைவர் போடாதீங்க, அது சேஃப் கிடையாது. நம்ம போறது வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொந்த டிரைவரை நம்ப முடியல. அதனால நீங்க நானே ஓட்டுவேன். டைம் டு லீடு இருக்குல்ல, அதை நீக்கிறேன் மன்னிச்சிருங்க பயந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு விஜய் கேட்டாரு. சரிங்க மன்னிச்சிடுறேன் பயந்துட்டேங்க அவங்க சொன்னதுனாலதான் அது நீக்கினாங்க. அப்படியா? ஆமா ஆமா, இல்லன்னா ஏங்க இவர் அழுத்தத்துக்கு அரங்குறாளா? ஏங்க அது மேனரிசம்ங்க. அவருக்கு மேனரிசத்தை நீங்க பயத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கத்தி படம் பாத்தீங்களே, அந்த ஜட்ஜ் இருப்பாருல்ல, இப்படி கை இப்படி கட்டிட்டு போய் 16 வயசு பையனை வச்சு குத்த விடுவார். அது என்ன கெஞ்சுற மாதிரியா இருக்கு? அது ஓகே, அவங்க அப்பா கூட சேர்ந்தாலே கை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாரு குனிஞ்சி. ஏங்க மேனரிசனே அங்க இருந்து தான் வருது, புரியுதுங்களா? நீங்க ஒரு எப்படி எம்ஜிஆர் கிட்ட போய் நின்னாரோ இவர் வந்து ஜெயலலிதா கிட்ட நிக்கிறாரு. அப்பெல்லாம் அவர் எம்ஜிஆரே மிரண்டு ஓட விட்டவர். அவங்க அப்பா ப்ரோ பயங்கரம். இப்ப இவரு ஓட விடுறாரு. அப்புறம் இது மாஸ்டர் படம் ரிலீஸ் தடை பண்ணிட்டாங்க. பட்டுன்ட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, நான் பேசுறேன் அப்படின்னு குரலே எடப்பாடி கண்டுபிடிச்சிட்டாரு. ரவி சொல்லுங்க என்னாச்சு? படம் ரிலீஸ் ஆகணும், 10 நிமிஷத்துல வண்டியில எல்லாரும் இருக்கணும், அந்த வண்டி ஊரை விட்டு வெளில இருக்கணுங்கிற மாதிரி டோன்லயே பேசினாப்ல. இன்னைக்கு விட்டுஞ்சா படம் ரிலீஸ் ஆகும், இல்லன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு அப்படி பேசினாரு. அப்படியா? இது நீங்க வந்து மாஸ்டருக்கு சொல்றீங்க. ஆமா, சர்க்கார் அப்போ பிரச்சனை வச்சு பாருங்க. ஆமா, மிக்ஸியை போட்டு உடைச்சாங்கல்ல, அந்த அம்மா சொன்னாங்க அந்த சீன் வைக்க சொல்லுங்க, செருப்படுத்த அடிக்கணும் நாய.
நான் சொன்னேன் அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல கிறிஸ்பான ஒரு இது இல்ல, நம்ம வந்து அரசியல் படம் எடுக்கிறோம் சரி, நம்ம வந்து அரசியலை பத்தி நம்ம ஸ்ட்ராங்கா பேசணும், ஆளுங்கட்சி பேசணும்னா எனக்கு ஒரு டவுட்டுப்பா, அவருக்கு அப்பயே அரசியல் வரும்னு ஆசை இருக்குதோ? இருந்ததுப்பா. அப்ப ஜெயலலிதா வந்து நீங்க நான் இப்போதைக்கு வராதீங்கன்னு கெஞ்சினதுனாலதான் வரல. வராமலா டைம் ஷெட்யூல் வச்சிருப்பாரு. கேள்விப்பட்டேன். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, ரிலீஸ் பண்ணி கொடுத்தனாலதான். நீங்க வேலாயுதம் படத்துல ஓட்டு ஓட தாண்டி ஒரு சீன் இருக்கும்ல, ஓட அப்ப ஓட்டால் அடிப்போன எதிர்கட்சி ஓட்டால் அடிச்சார், நல்ல வேலை நான் ஆளுங்கட்சின்னு வரல. அந்த நேரத்துல யார் ஆட்சியில இருந்தது? ஜெயலலிதா. அதனாலதான் சொல்றாங்க ஜெயலலிதா வந்து கெஞ்சினாங்க, நீங்க இப்போதைக்கு கட்சி ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சினதுனாலதான் இவர் அப்ப கட்சி ஆரம்பிக்கல. எடப்பாடி கெஞ்சினாரு, ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா கெஞ்சினாங்க, அம்மாவோட ஆவி என்றதா இருக்கு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதனாலதான் அவங்க வந்து கட்சி அப்ப நேரத்துல தளபதி ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் பாத்துட்டாரு, என்கிட்டே அம்மா ஆவி வந்துருச்சு, எம்ஜிஆர் ஆவி வந்துருச்சு, நான் பேசுறேன் பாடுறான்னு. இப்ப இவர் எம்ஜிஆர் ஆவியாவே மாறிட்டாருல. எனக்கு இதுல என்ன சந்தேகம் எழுப்புதுன்னா, அம்மாவா உள்ள போய் கெஞ்ச விட்டாங்கன்னு சொல்றாங்க. தெரியல, இவர் சொல்றாரு உள்ள கெஞ்சு அம்மா தான் கெஞ்சான்னு சொல்றாரு, நமக்கு தெரியல. அது வெளில வந்ததுக்கப்புறம் அந்த மாஸ்டருக்கு யூபிஎஸ்சி கெஞ்ச விட்டாருன்றாங்க. இவங்க ஆட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப வராரு அப்படின்னா டிஎம்கே கெஞ்ச விடலையோ? இல்ல அது வந்து இப்ப மிரட்டி வர்றாரு, நான் வருவேன் மிரட்டி வர்றாரு, அது வேற. அப்படி நீங்க பாயிண்ட் பிடிக்க. இப்ப அவர் எம்ஜிஆர் ஆவியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல எல்லாரும் ஒரே டோனுங்க. நீங்க இவர் பேசுவார்ல, எம்ஆர் பேசுவார்ல, என்ன பேசுவாரு, அடியே காந்தா அப்படின்னு வரல. அந்த எனக்கு இல்ல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த ஆடியோ ஸ்டீரியோ பிரச்சனை அந்த காலத்துல. ஆனா இப்ப மிரட்டுறாரு விஜய். என்னன்னா அப்ப மோடியே போன் பண்ணாரு. யாருக்கு? விஜய்க்கு. ஆமா, அடிக்கடி டெய்லி போன் பண்றாரு. போன் பண்ணி இந்த மாதிரி என்னங்க என்ன படம் ரிலீஸ் பண்ணி, இந்த ஜனநாயகன் என்ன ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரு சொல்லியிருக்காரு, நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, இதை எங்க பாக்கணும்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர பிஎம் தேர்தலுக்கு விஜய் நிக்கிறாரு. கிடையாதுங்க. என்ன தொண்டர்கள் இறக்கி விடுவாரா? மேட்டரே கிடையாது, எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், மோடி பிஏ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தாங்க. ஆமா, அவன் வந்து கூப்பிட்டான், போன் அடிச்சு இந்த மாதிரி உள்ள பெரிய இது நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்து கேட்டாப்புல வந்து மிரட்டினாரு, மோடி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு, நீங்க ரிலீஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரு தான் சொல்லியிருக்காரு, ஆனா ரிலீஸ் பண்ணாத மாதிரியே காட்டிக்கிட்டே இருங்க, அதுதான் படத்துக்கு ப்ரொமோஷனு. அவர் 2 வச்சுட்டாரு, தணிகை சான்று விசில் எது வேணும்னு கேட்டிருக்காரு. விஜய் என்ன பண்ணாருன்னா, அப்படி தணிகை சான்றில் அப்படி கை வைக்கிற மாதிரி வந்து விசில் எடுத்து அப்படின்னு வந்துட்டாரு. அப்படியா? பக்கத்துல 3வது துண்டு ஒண்ணு வச்சிருக்காரு, அது எதுவும் ப்ரொடியூசர் கையில கொடுத்துருவாங்க, வச்சுக்கப்பா இப்போதைக்கு தான் அவன் கரெக்டா இருக்கும். தலையில போட்டு சுத்தி, தலையில போடுறதுக்கு இல்லப்பா, அலுவலகம் கட்டிக்க, அலுவலகம் துடைக்கிறதுக்கு. ஆமா, இந்த மாதிரிதான் நடந்திருக்குதான் உண்மை. அதிமுகவை பயங்கரமா எதிர்க்கிற ஆளு இப்போதைக்கு இவர் ஒரு ஆள் தான். அதனால நீங்க வந்து பயங்கரமா ஆளா மாறி இருக்காரு. நைட்டு நான் போன் எடுத்த உடனே, என்னங்க அதிமுக என்னங்க நினைச்சிட்டீங்க, கத்துறாருப்பா, அவ்வளவு ஒரு ஆளா நான் நினைச்சா வெளியே அவ்வளவுதான். பனையூர் அந்த இது இந்த பங்களாவே அதிருது. ஆடு கந்தரவ கோட்டை மாதிரி. ஐயோ நீங்க வைங்க, முதல்ல ரிலாக்ஸா தூங்குங்கன்னு வச்சா. இவ்வளவு கோபமான ஒரு ஆள் நாளைக்கு வெளியே வந்து கத்துனா என்ன ஆகும் பாருங்க. சிரிப்பாங்க. அதனால இல்ல அப்படி இல்ல, அதனால என்ன நடக்க போதோ தெரியல. சரி, முடிச்சு விடுங்க. அந்தரங்கன் பேசுறது அந்தரங்கச்சி சரி, நானே குசுமி எல்லாம் பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.